Hello friends, welcome to our video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Redmi phonesல வந்து எப்படி நம்ம fonts வந்து custom fonts இன்ஸ்டால் பண்றது. இப்போ மோஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து Redmi device தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட MS டீம்லயே வந்து நிறைய fonts இருக்கும். ஆனா வந்து அதுல கொஞ்சம் fonts வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலனா வந்து வெளிய இருந்து fonts நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே இப்போ நம்ம எப்படி ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஐஃபாண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒரு ஆப் வரும். அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ஐஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரூட் பர்மிஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து Redmi device வந்து நீங்கள் ரூட் பண்ணலைன்னா எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்ச் பட்டன் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. அதில் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது சர்ச் பண்ணிவிட்டு நம்ம செட்டுன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரூட் பர்மிஷன் இருந்துச்சுன்னா இங்கே செட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரூட்டுக்கு செட் ஆயிரும், ஃபாண்ட்டில் செட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து இப்போ எங்கே டவுன்லோட் ஆகி சேவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MIUன்ற ஃபோல்டருக்குள்ளே தீம்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆன ஃபாண்ட் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு MIUI தீம் எடிட்டர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 60 MB. இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட தீம் எடிட்டர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த MIயோட தீம் இன்ஸ்டால் ஃபாண்ட் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் போய்ட்டு ப்ரௌஸ் கொடுங்க. ப்ரௌஸ் கொடுத்து நம்ம அந்த எங்கே வந்து பார்த்தீங்கன்னா MIUன்ற ஃபோல்டருக்குள்ளே தீமுக்குள்ளே இருக்குன்னு அப்போயே சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஃபைல் வந்து ரீநேம் பண்ணுறதுனா பண்ணலாம். நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஃபினிஷ்ன்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபாண்ட் வந்து ரீநேம் பண்ணி அக்செப்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட தீம் மேனேஜர் போய்க்குங்க. நீங்கள் வந்து MIUI 9 யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாண்ட் பக்கத்துலேயே ஒரு கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். நான் வந்து 10 யூஸ் பண்ணுறேன், MIUI 10 யூஸ் பண்ணுறதுனால அந்த லோகோ கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாக்லேட்ன்ற ஃபாண்ட் வச்சு டவுன்லோட் பண்ணியிருந்தோம், இங்கே வந்துடும். அப்படி இங்கேயும் ஃபாண்ட் வரலினா கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே நம்ம MIUI அந்த ஃபோல்டருக்குள்ளே தீம்குள்ளே பார்த்தா அந்த கஸ்டமைஸ் பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்துடுச்சு, அதுவே ஒரு டைம் வந்தது, நம்ம ஒரு டைம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணுறது, இப்போ போல் இப்போ வந்து நம்ம அப்ளை கொடுத்து ரீபூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிவைஸ் வந்து ரீபூட் பண்ணிவிட்டேன், நான் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்ம பழைய ஃபாண்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டுக்கு நிறைய வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் வந்து தீம் எடிட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஐஃபாண்ட் மூலமாக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களோட MI யூஸர் வந்து யாராவது Redmi ஃபோன் வச்சுருந்தாங்களோ அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். See you guys, bye.